ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அனுதின தியானத்தை 7 மணிக்கு உங்களிடத்துல கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்களில் அநேகர் கேட்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எவ்வளவு ஆறுதலா இருக்கு. எங்களுடைய தேவைக்கேற்ற வார்த்தையினால் தேவன் பேசுகிறார் என்று தெரியப்படுத்துகிறதுக்காக தேவனை எவ்வளவோ துதிக்கிறோங்க. ஆமாங்க, தேவனுடைய வசனம் ஜீவன் உள்ளது, நம் இதய தேவைகளை சந்திக்கிறது. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, மக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் கொடுத்தீங்க, இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? கடந்திரவு நிம்மதியா தூங்குனீங்களா? உங்களை தாங்க கேக்குறது. தூங்குனீங்களா நல்லபடியா நிம்மதியாக? என்னது, தூக்கம் வரலையா? ஏங்க ஏங்க? பிரச்சனைகள், யோசனைகள், என்ன உங்க சிந்தனையில் இருக்கிற முக்கியமான விஷயம்? அநேகருடைய யோசனைகளிலே இன்றைக்கு முக்கியமாக இருப்பது என்னவென்றால், தேவன் இல்ல, ஆண்டவர் இல்ல, பணம். பணம் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி செலவு செய்யணும். என்னங்க, பணம் ஒரு நல்ல வேலைக்காரங்க, ஆனா ரொம்ப கெட்ட எஜமானுங்க. பணத்தை ஒரு வேலைக்காரனா நடத்தினா நமக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடுப்பான். ஆனா பணத்தை நம்ம நெத்தியில ஏத்துனா அவன் நம்மள ஒரு வழி ஆக்கிடுவான். அதுக்குதான் வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கு. இன்றைக்கு கவனிக்கிறங்க, அநேகருக்கு மனசுல நிம்மதி இல்லாம போவது, சண்டைகள் வருவது, கவலையோடு இருப்பது, பயத்தோடு இருப்பது, இது எல்லாத்திற்கும் மூல காரணம் செல்வமே, ஆஸ்தி. பாத்தீங்களா? அநேகம் பேரு எப்ப பார்த்தாலும் இந்த பணத்தை குறித்தே பேசுவாங்க, பணத்தையே தான் பேசிக் கொண்டிருப்பாங்க. அட, இன்றைக்கு கணவன் மனைவிக்கு கூட எந்த விஷயத்துல பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தா அந்த பணத்தை பத்தி. எத்தனை பேர் கணவன் மனைவி பணத்தை குறித்து சண்டை போடுகிறாங்க? என் சம்பளம், உன் சம்பளம், என்ன அம்மா கொடுத்தது, நீ சம்பாதித்தது. அது என்னங்க? குடும்பத்திலே பிரச்சனைகளுக்கு காரணம், அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை காரணம் பணமே. அட, மனிதநேயமும் அன்பும் இல்லாம போவதற்கு பெற்ற தாய் தகப்பன கூட அவங்கள தேற்றாம அவங்க முதிர் வயதுல அவங்கள பார்த்து கொள்ள வேண்டிய பிள்ளைங்க அந்த தாய் தகப்பனை விட்டுவிட மூல காரணம் என்னங்க? பணம்தான். ஐயோ, பணத்தை நேசிக்காதீங்க. ஒருவனும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. நீங்க தேவனையும் நேசித்துக் கொண்டு பணத்தையும் நேசித்துக் கொண்டு இருக்க முடியாதுங்க. தேவனை நேசிக்கிறவன் பணத்தை நேசிக்க மாட்டான், பணத்தை பயன்படுத்துவான். பணம் இருக்கும், அது வேற விஷயம். ஆனா பொருள் ஆசை, பொருளை குறித்து அந்த ஆசை, பொருள் தப்பு இல்லைங்க, பொருள் ஆசை தப்பு. அந்த ஆசை, பணம் சம்பாதிக்கணும், பணம் என்னுடையது, என்னுடையது எந்து. அட, தேவன் ஆல்ரெடி இதை கொடுத்திருக்கிறாருல்ல, அதை நீங்க பத்திரமா வச்சுக்கலாம், அதை சேமித்து வைக்கலாம், அல்லது நீங்க அனுபவிக்கலாம்ல. அதை எதுக்கு நீங்க மத்தவங்களுக்கு வட்டிக்கு கொடுக்கறீங்க? நிறைய வரும்னு வட்டிக்கு கொடுத்து இருப்பது கூட இல்லாம இன்றைக்கு எத்தனையோ பேரு தலையடிச்சுக்கிறாங்கங்க. நம்பி கடன் கொடுத்தங்க, வட்டியே நீ தர வேணாம்பா, அசலாவது கொடுன்னு சொன்னாலும் பணத்தை வாங்கி கொண்டு என்கிட்ட அதை இப்ப நான் திரும்ப கேட்க போனால் என்ன திட்டுறாங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க. பா, நீ ஏன் பேராசையில வட்டியில அதிக பணம் வரும்னு நினைச்சா வாங்கி கொண்ட அவன் பேராசையில தட்டி கழிக்க மாட்டானா? அட, கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்னங்க? ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. துன்மார்க்கன் கடன் செய்து அதை தீர்க்க மாட்டான். தவறுதலா ஏதாவது கடன் ஆயிட்டா அதை தீர்க்கிற வரைக்கும் இன்னொரு செலவே செய்யக்கூடாதுங்க. ஆனாலும் தகுதிக்கு மிஞ்சின கடன் வாங்குவது எதுக்கு? யெகோவா ஈரே, கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்தது அவருடைய விருப்பம் இல்லாம யாரும் எடுத்துட முடியாது. தேவன் நமக்கு கொடுக்காதது அதை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் அது நமக்கு மீறாது. என்னங்க, இந்த சத்தியத்தை நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பாதி பாரம் குறைஞ்சிடும், பாதி அழுத்தம் குறைஞ்சு விடும். என்னுடையது
என் ஆண்டவர் கொடுத்தது. என் ஆண்டவர் கொடுத்ததை அவருக்கு தெரியாம யாரும் என்னிடத்துல இருந்து எடுக்க முடியாது. எனக்கு போதும், தேவன் கொடுத்தது போதும். பணம் பாவம் செய்ய ஏவி விடும். பணம் இருக்கிறவங்களுக்கு பணத்தோடு கூடயே அநேக வித கெட்ட பழக்கங்கள் வருவது, பணம் அதிகமாக ஆக மனுஷனுக்கு பெருமை வருவது, அகங்காரம் வருவது, மற்றவர்களை தாழ்வா நினைப்பது, இப்படிப்பட்ட கேவலமான புத்திகள் உண்டாகுங்க. பணம் வந்தாலே அன்பு போயிடுதுங்க. பணம் இல்லாவிட்டாலும் அன்பு இருக்கும்போது சமாதானமா இருப்பாங்க. ஆஸ்திகள் வந்த பிறகு அன்புக்கு பஞ்சமாயிடுது. அந்த அன்பு பணத்தின் மேல போயிடுதுங்க. உங்க வீட்டுல இப்படி சண்டை இருக்கா? உங்க வாழ்க்கையில இப்படி ஏதாவது பண விஷயத்துல மோசம் போனீங்களா? ஏமாற்றினீங்களா? ஏமாந்து கொண்டிருக்கிறீங்களா? கடன் வாங்குறீங்களா? அது பழகிடுச்சா? இன்றைக்கு தேவனிடத்துல ஒரு தீர்மானம் செய்யுங்க. சில வசனங்களை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவன் பொய்யனாக மாறுகிறாங்க. அனாவசியமான சோதனைகளுக்கு இடம் கொடுக்கறாங்க. கண்ணியில சிக்கிக் கொள்கிறாங்க. அவங்க நஷ்டம் போகிறாங்க. வெளியே வர முடியாத நிலைமையில சிக்கிக் கொள்கிறாங்க. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிறது என்று இங்கே பார்க்கிறோம். பணக்காரர் அநேகர் இன்றைக்கு தரித்திரராவதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் சமாதானம் இல்லாம, எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி இல்லாம வாழ்க்கை இருக்கும்போது பிராண்டியும் விஸ்கியும் குடிச்சு வாழ்க்கையை நடத்துவது அல்லது தூக்கு கயிறை போட்டுக்கொண்டு அதிலே தொங்குவது என்பதை எத்தனையோ பேரை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோங்க. ஒரு உயர்வான நிலைக்கு நீங்க பழகிவிட்ட பிறகு கொஞ்சம் கீழே நிலையில் உங்களால் இருக்க முடியாம, அந்த வெக்கத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாம பணம் போனதும் மனுஷங்க அவங்க வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறாங்க. எவ்வளவு கொடுமைங்க. அதனாலதான் எப்பயோ சொல்லியிருக்கிறாரு, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. எல்லா தீமைக்கும் காரணம் முக்கியமானது பணமே. பண ஆசை, பணத்தின் மேல ஆசை. சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் பணத்தை இச்சித்து அவங்க விசுவாசத்தை இழந்து போகிறாங்க. ஜெபம் இருக்காது, பணத்தினாலே எல்லாம் செய்யலாம் நினைக்கிறாங்கல்ல. அநேக வேதனைகளாலே தங்களை தாங்களே குத்திக் கொள்ளுகிறாங்க. யாரும் தீங்கு செய்ய அவசியம் இல்லை. உன் பணமே உனக்கு தூக்கம் வராதபடிக்கு செய்துவிடும். இதைதான் மகா ஞானியாகிய சாலமோனும் என்ன சொன்னார் பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். பிரசங்கி 5:10. பண பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பணத்துக்கு ஒரு லிமிட் இல்லை. எவ்வளவு இருந்தாலும் இன்னும் இன்னும் மல்டி மில்லியனர்ஸ் கூட எவ்வளவு இருந்தாலும் அதை பெருசாக்கணும்னு நினைப்பாங்க. பணத்தினாலே இது போதும் நமக்கு என்று ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டாங்க. பணத்தின் மேல ஆசை இருக்கிறவங்க அதன் மேலேயே புரண்டு கொண்டு இருப்பாங்க. அதுக்காக சாப்பாடு தண்ணி இல்லாம உழைத்து கொண்டு இருப்பாங்க. நீங்க சாப்பிடாம, தூங்காம, ஓய்வெடுக்காம, குடும்பத்தோட நேரம் செலவிடாம சம்பாதிக்கிற பணம் யாருக்கு வேணுங்க? அந்த பணத்தினால் பிள்ளைகளை வளர்த்தா பணத்தோடு வளர்ந்து உங்களை விட்டு விடுகிறாங்கல்ல. பிள்ளைகளுக்கு நீங்க பகிர வேண்டியது அன்பும் பாசமும் தெய்வ பக்தி. நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பணம் சம்பாதிக்க தெரிந்து கொண்டு கடைசியில ஒன்றுமில்லாதவனா கிழிந்த பையில போட்டது போல உங்க சம்பாத்தியம் இருக்குன்னு நீங்க துக்கப்பட்டா பிரயோஜனம் என்ன? முதல்ல என்னுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுங்க, இவங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார் இல்லங்க. ஆகவே பணத்தை விரும்புகிறவன் அதிலே திருப்தி அடைவதில்லை. செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள். ஆஸ்தி நிறைய இருந்து பெரிய பில்டிங் வச்சிருந்தா அவ்வளவு வேலைக்காரங்களை வைக்கணும். இன்னும் அதை விட பெரிய வீடு இருந்தா அவ்வளவு செக்யூரிட்டியை வைக்கணும். அத்தனை லைட் வைக்கணும், அத்தனை கரண்ட் பில் கட்டணும். யோசிக்கணும். ஆஸ்தி அதிகமானா அதை தின்கிறவங்களும் பெருகுவாங்க, பில்ஸும் பெருகும் இல்லையா? அதனுடைய செலவு அதிகரிக்கும். வருமானம் அதிகரிச்சாலும் செலவும் அதிகரிக்குதுல, எங்க மீறுதுங்க? எவ்வளவு மரத்துக்கு அவ்வளவு காற்று.
எதற்கு சும்மா இருக்கிறதுல திருப்தியா இல்லாம ஓடி எதையும் சம்பாதிக்கலாம் நினைக்கிறத விட இருக்கிறத அனுபவிக்கலாம்ல? அதுதான் இங்க சொல்லுகிறாரு. எதற்கு நீங்க கிடைக்காததற்காக பிரயாசப்படுகிறீங்க? மனதிலே தீராத ஆசைகளோடு வேதனைப்படுவதை பார்க்கிலும் எதிரில் இருப்பதை அனுபவிப்பதே நலம். ஏதோ கற்பனை செய்து கொண்டு எதையோ செய்வேன் என்று அங்கே இங்கே திரிவதை பார்க்கிலும் இருப்பதற்காக தேவனை துதித்து அனுபவிப்பதே நலம். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே என்று அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். ஆனால் செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. தூக்கம் வராதுங்க. எப்போ திருடம் வருவானோ, எதை கொள்ளையடிப்பானோ, யார் என்ன மோசம் செய்வாங்களோ, யாருடைய பங்கை யார் திருடுவாங்களோ, யாரு அவனுக்கு மோசம் செய்வாங்களோ, தன்னுடைய பணத்தின் நிமித்தம் தன்னை கொன்று தன் பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறாங்களா? அதுதான் இன்றைக்கு நடக்குதுல உலகம் முழுவதிலுமே. உண்மையான வாழ்க்கை வயிறு நிறைய சாப்பிட்டு நிறைவா தூங்கினா போதுமாங்க. இருப்பதில் திருப்தியா இருப்பது. திருப்தி. இந்த வேலைக்கு இது போதும், இந்த நாளுக்கு இது போதும். அந்த திருப்தியா இருக்கக்கூடிய பக்தி இல்லை இன்றைக்கு. இன்னும் 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 என்கிற ஆசை. தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவங்க, தேவனுடைய உதவியை பெற்றவங்க திருப்தியா இருப்பாங்க. என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியம், என் தேவன் என்னை போஷிப்பார் என்கிற விசுவாசம், என் தேவன் என் தேவைகளை பார்த்துக் கொள்வார், யெகோவா ஈரே என்கிற நம்பிக்கை. என்னங்க, இதே இடத்துல சாலமோன் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க, 18ஆம் வசனத்திலே. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருள் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமுமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. இப்படி வாழ்வதுதான் பெரிய பாக்கியம். தன்னுடைய பிரயாசத்தின் பலனை சாப்பிடுவது. என்னங்க, நீங்க ஏழைகளை பாருங்க, அவங்களுக்கு அனாவசியமான பிபியும் சுகரும் இருக்காது, அவங்களுக்கு தொப்பை இருக்காது. அப்படி ஆகாததுக்கு காரணம் அவங்க கஷ்டப்படுவாங்க, வயலில பிரயாசப்படுவாங்க, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செய்வாங்க. அதன் பிறகு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு நல்ல வெந்நீர்ல நிம்மதியா குளிச்சுட்டு ஏதோ ஒரு பருப்பு சாதமோ ரசமோ அவங்க சாப்பிட்டாலும் கூட நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. களைத்து போன உடம்பு இல்லையா, ஆகாரம் வயிற்றுக்குள் போன உடனே நிம்மதியா தூங்குவாங்க. ஆனா பணக்காரங்களை பாருங்க, எவ்வளவு மித்து மித்துன்னு பெடு போட்டுக் கொள்ளுவாங்க, ஏசியை போட்டுக் கொள்ளுவாங்க, மற்றும் இன்னும் 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 இப்போ இந்த பெர்ஃப்யூம்ஸ் வைத்துக் கொள்றாங்க. பின்பு கொஞ்சம் பிராந்தி குடிப்பாங்க, தூக்க மாத்திரையும் போட்டுப்பாங்க, ஆனாலும் தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. தேவனை கொண்டவங்க பாக்கியவான்கள்ங்க. ஒரு சின்ன குழந்தை தாயின் மேல எப்படியாக சார்ந்து இருக்குமோ அதுபோல நம்ம ஆண்டவர் மேல ஆதாரப்பட்டா என் தேவன் என் எல்லா தேவையும் சந்திப்பார் என்று விசுவாசித்தா பிரயாசப்படணுங்க. பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதிப்பேன்னு இங்க சொல்றாரு. தவறான பணத்துக்காக வாஞ்சிக்காதீங்க. தவறான வழியில வருகிற பணத்துக்காக ஆர்வத்தோட இருக்காதீங்க. தேவனோடு வாழ்கிறவன் தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடான் என்று வேதத்தில் இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவன் லஞ்சம் வாங்க மாட்டான், தவறான வருமானத்துக்கு இடம் கொடுக்க மாட்டான், தவறான வியாபாரத்தினாலே வருகிற லாபத்தை விரும்ப மாட்டான். வியாபாரம் செய்வது தப்பில்ல, ஆனா தவறான வியாபாரம், மோசம் செய்து வியாபாரம் செய்வது அது பயங்கரமான தவறு, பாவம். அது தேவனுக்கு அருவருப்பு என்று வேதம் சொல்லுது. உங்களுக்கு பணம் வேணும்னா உழைத்து சம்பாதிங்க. உங்களுடைய உழைப்பின் பலன் 100 ரூபாய் ஆனாலும் 1000 ரூபாய் ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. தவறான வழியில வந்த ஆயிரக்கணக்கான பணமா இருந்தாலும் அது சாபத்தை நம் வீட்டுக்கு கொண்டு வருவதனாலே அது மருந்துக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ கோர்ட்டு கேஸுகளுக்கோ அல்லது எதுக்கோ ஒண்ணுக்கு அல்லது திருடர்களாலே அதை இழந்து போயிடுவோங்க. நாம இன்றையிலிருந்து பணத்தை குறித்து கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பணத்தை நேசிக்காதீங்க, பணத்தை பயன்படுத்துங்க. பணம் கொடுப்பார் ஆண்டவர். பணம் குப்பை.
அழுக்கு, அதை நான் விரும்ப மாட்டேன், அதற்காக நான் பிரயாசப்பட மாட்டேன் என்றார் ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் ஆங்கில தேசத்தின் அப்போஸ்தலன் ஜான் வெஸ்லி. அவர் எப்பவுமே பணத்தை நேசிக்கவில்லை. ஆனா அவருடைய வாழ்க்கையில கணக்கு போட்டா எவ்வளவோ பணத்தை, எவ்வளவோ டாலர் பணத்தை ஊழியத்திலே அவர் செலவு செய்திருக்கிறாரு. தேவன் பணம் கொடுத்தார் அவருக்கு, அவர் அதை ஊழியத்திலே செலவிட்டாரு. ஆனா பணத்தை நேசிக்கவில்லை, சேமிக்கவில்லை. ஆனா பெரிய காரியங்கள் தேவன் ஜான் வெஸ்லியின் மூலம் இங்கிலாந்து தேசத்திலே செய்தாரு. இன்றைக்கு உங்க பிரயாசத்தின் பலன் கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவரின் கையில வைத்து ஜெபிங்க. நாளைய குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களுடைய எல்லா தேவையும் சந்திப்பார். ஒருவேளை இப்பொழுதே நீங்க கடன் பிரச்சனையில இருந்தா, கடன் குழியில நீங்க விழுந்திருந்தா, கடன் கொடுத்து ஏமாற்றப்பட்டு நஷ்டம் அடைந்திருந்தா, இப்பொழுதாவது ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இனி இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று உணர்ந்து கொண்டு மனஸ்தாபப்படுங்க. உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வந்து சேரும்படி தேவன் தம்முடைய காரியத்தை செய்வாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் பண விஷயத்தில் செய்த தவறான தீர்மானங்கள் நிமித்தம் அநேக பாடுகளிலே, சிக்கல்களிலே, நெருக்கத்திலே விழுந்திருக்கிறோம் அப்பா. பணத்திற்காக அவசரப்படுகிறவங்களா நாங்க இல்லாம ஆண்டவரை கொண்டவர்களாக இருந்து ஆண்டவர் கொடுத்ததை ஆசீர்வதிப்பார் என்கிற திருப்தியான பக்தி வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்கப்பா. யார் யார் எங்கெங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ, யார் யார் வீட்டிலே பணத்தின் நிமித்தம் பிரச்சனைகளும் சண்டைகளும் கோர்ட் வழக்குகளும் தகராறுகளும் இருக்கிறதோ, அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கு நீங்க விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இது முதற்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் கைக்கு வருகிற ஒவ்வொரு பணத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. தீமைக்காக அல்ல, பாவத்திற்காக அல்ல, பிரயோஜனமாய் பயன்படுத்த தேவ ஞானத்தை கொடுத்து திருப்தியாக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்க 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆவலோடு இருக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?